வணக்கம் நிகிதா. தமிழகத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக கனமழை பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வருகிறது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் 2 நாட்களாக மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், சங்கராபுரம், திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மழை தொடர்ந்து பெய்து விவசாயிகள் நெற்பயிர்கள் இருந்து நீரில் மூழ்கி வீணாகிய நிலையிலும் வெட்டும் தரைப்பாலம் அடித்தும் சென்ற நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷியந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முகலாய கிராமம் நாகூர் கிராமத்தை இணைக்கும் வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அந்த பணி முடிவடைந்து சில நாட்களில் திறக்கப்பட உள்ள அந்த மேம்பாலமானது தொடர்ந்து 2 நாட்களாக பெய்த மழையினால் 2 நாட்கள் மழையிலேயே அந்த பாலமானது அதோடைய இணைப்பு உள்வாங்கியது. அந்த உள்வாங்கிய சம்பவம், அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதேபோல் தரமற்ற முறையில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை பெய்ததால் புதிய பாலம், புதிய மேம்பாலம், தரைப்பாலம், பழைய மேம்பாலம், தரைப்பாலம் உள்ளிட்டவைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நித்யா.